எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொண்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸ் கேவலம் முழுசாக பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போது தம்ப்நெயிலில் கொடுத்துருக்குற மாதிரி இந்த பெப்சி, கோகோகோலா, கேஎஃப்சி இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தடை பண்ணியிருக்காங்க நம்மளுடைய இந்தியாவில். இது எதுக்காக இதை தடை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய இந்திய பொருட்களை நம்ம அமெரிக்காவில் ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம். பல்வேறு நாடுகளுக்கு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அமெரிக்கர்கள் இந்திய பொருட்களை அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி இப்போ வர பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய இந்திய பொருட்களுக்கான வரி விதிப்பு பார்த்திங்கன்னா 50% நிர்ணயம் செஞ்சுருக்காங்க அமெரிக்காவில். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு ஒரு பெரும் இழப்புன்னு சொல்லலாம். ஏன்னா 50% அவங்க வரி போட்டாங்கன்னா நம்மளுடைய பொருட்களை யாருமே வாங்க மாட்டாங்க. ஸோ நம்மளுடைய பொருட்கள் தேக்கமான நிலையிலேயே இருக்கும். அப்படின்றதால இது ஒரு பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்கா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்க பொருட்கள் இல்லையா. ஸோ அவங்களுடைய பொருட்களை நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு எப்படி ஒரு பாதிப்பு ஏற்படுதோ அந்த மாதிரி அவங்களுக்கும் சில பாதிப்புகள் ஏற்பட்டால் மட்டும்தான் இந்த வரி விதிப்பை அவங்க கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா, அமெரிக்கா இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த பொருட்களை இந்தியாவில் முழுக்கமாக பார்த்திங்கன்னா தடை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஜொமேட்டோ, ஸ்விக்கிலலாம் ஒர்க் பண்ணவங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கு இருக்குது. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா, சாரோ அப்படின்ற ஒரு நிறுவனத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஜொமேட்டோ, ஸ்விக்கிக்கு பதில் இப்போ அந்த சாரோன்றதில் பார்த்திங்கன்னா அவங்க ஜொமேட்டோ, ஸ்விக்கியில் இருந்தவங்கள எம்ப்ளாயீஸ் இதில் அப்ளை பண்ண போகிறாங்க. இதனால் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அவங்க கண்டினியூவாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்தியாவில் இதெல்லாம் தடை பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இதில் நீங்கள் எதை மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.